விசுவாசிக்க. என் கையில பணம் வரும், பணம் வந்தோடனே பணத்து மேல நம்பிக்கை வைக்காம பணத்தை நன்மை செய்வேன். இந்தா வச்சுக்கோ, என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன், நன்மை செய்வேன். உதாரத்துவமா கொடுப்பனா, தாராளமா கொடுப்பானா. அப்ப ஐஸ்வர்யம் உள்ளவன் பாப்பான், என்னடா நம்ம பணத்தை எப்படியாச்சும் பிடிச்சிட்டு டைட்டா என்ன பண்றோம், அக்கௌண்ட்ல காசு குறையக்கூடாதுன்னு பத்திரமா பார்த்து அந்த ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கோம். இவனுக்கு பணம் வருது, இவன் வந்து நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கான், அந்த பணத்தை இவன் தாராளமா கொடுத்துக்கிட்டே இருக்கான், ஏராளமா கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவன் இவ்வளவு பணத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் சொல்ல, பணத்தை இப்பெல்லாம் அழிக்கக்கூடாது, பணத்தை இப்பெல்லாம் விட்டுறக்கூடாது, அது பணம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்க. நீ சொல்லுவாங்க, நான் காடை நம்புறேன், நான் அந்த பணத்தை நம்புறேன், நான் காடை நம்புறேன். நான் காடை நம்புறதுனால இந்த பணத்தை நான் நன்மை செய்யக்கூடியவனாகவும், இதோ இந்த பணத்தை உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடியவனாகவும், தாராளமாய் கொடுக்கக்கூடியவனாகவும். ஹல்லேலூயா. அவனால அது செய்ய முடியாது, அவனால தாராளமா கொடுக்க முடியாது, அவனால நன்மை செய்ய முடியாது, அவன் உதாரத்துவமா கொடுக்க முடியாது. பண்ணுவான், ஏதோ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணுவான். ஆனா அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா? தாராளமா கொடுக்க முடியுமா? ஏராளமா கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவன் ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறான். ஆனா நீ தேவனை நம்பும் பொழுது, தேவன் உன் வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும் போது நீ ஏராளமா நன்மை செய்யணுமா, தாராளமா கொடுக்கணுமா. அப்ப ஐஸ்வர்யவான் பாப்பான், ஐஸ்வர்யவான் அவனுடைய ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கையே போயிடும். நம்ம